முஸ்லிமுக்குரிய மிக முக்கியமான கடமை. நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினானே, வந்த வருத்திக்கு அவங்க அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி வந்தவர்களாம்? இல்லை. இணை வைப்பில் மூழ்கி இருந்த சமூகம், அதனால் இறைவனை வணங்க வேண்டும் என்று ஷிர்க்கை எதிர்த்து போராட வந்தவர்கள் நபிமார்கள். அதாவது ஓரின சேர்க்கையை செய்த சமூகத்துக்கு அல்லாஹ் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். பாவம் நடக்கிறது, பாவத்திற்கு எதிராக பேசத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்புள்ள சோதர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நன்மையை சொன்னா போதும், அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னால் மட்டும் போதும், நல்லதை மட்டும் சொன்னா போதும், பிழைகளை தட்டி கட்டுவிடக் கூடாது என்ற மனோநிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது அல்லாஹ் விதித்த, அல்லாஹ் போட்ட அத்திவாரத்திற்கு முரணான கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் எமக்கு திருமறை குர்ஆனில் எல்லா இடத்திலும் சொல்லுகின்ற வாசகம், நன்மை ஏவ வேண்டும், அதே போன்று அதே படித்தரமாக தீமையும் தடுக்கணும். தீமையை தடுக்க வேண்டும் என்ற கடமையை இறைவன் வைத்திருக்கிறான். இது திருமறை குர்ஆனில் இறைவன் யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். தஅ்முரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவு, தீமையை தடு என்று இறைவன் பேசுகிறான். அன்புள்ள சோதரர்களும், திருமறையில் எல்லா இடங்களிலும் நன்மையை ஏவச் சொல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் தீமையை தடுங்கள் என்பதையும் சேர்த்தே இறைவன் சொல்லுகிறான். என்றால் நாம் நன்மை காரியங்கள் இருக்காது, அசிங்கமான செயல்பாடுகள் இருக்காது. தொழுகை வந்துவிட்டால் அவன் மிக முக்கியமான அதாவது மார்க்கத்தை போதிக்கின்ற ஒருவனாக அவன் மாறிவிடுவான். அவனிடத்தில் ஒரு வித்தியாசமான புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். அவன் சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு நபராக தோன்றிவிடுவான். தொழுகை மிக முக்கியம். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு முதல்ல சொல்கிறார், தொழுங்கள் என்று. அடுத்ததாக சொன்னார், வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும், வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்பதையும் சேர்த்துத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார் என்று இறைவன் இந்த சமூகத்துக்கு அறிவுரை சொல்லுகிறான். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்ற பகுதி மட்டுமல்ல, நான் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று என்னோடு நான் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. என்னுடைய சந்ததிகள் தொடர வேண்டும். அந்த உபதேசங்கள், வசியத்துகள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு பின்னாலும் நான் உயிரோடு இருக்கிற காலத்திலும் நீ தொழுகின்றவனாக இருக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு தொழு என்று சொல்லுகிறோம், தொலை சொல்லுகிறோம், ஓதச் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பணியை செய்ய சொல்லுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நன்மை ஏவு, தீமையை தடு. உனக்கு உனக்கு முன்னால் தவறு நடந்தால் அதை நீ தட்டி கேட்க வேண்டும், நன்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நன்மையான காரியம், இது சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காரியம் என்று சொல்லிக் கொடுக்குகின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் செய்கிறோமாம்? அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இந்த ரெண்டையும் செய்தால் நிம்மதி இழந்துவிடும். இந்த ரெண்டையும் செய்தால் இந்த உலகில் நிம்மதி இல்லாமல் போகும். நன்மை ஏவினால் ஒரு பிரச்சனையும் வராது, தீமையை தடுத்தால் தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து சேரப்போகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதை பொருட்படுத்தவில்லை. தன் மகனுக்கு சொன்னார், நன்மையை ஏவு, தீமையை தடு. இந்த ரெண்டையும் செய்கிற பொழுது நீ பஞ்சு மெத்தையில் படுக்க முடியாது, வர்ண போர்வைகளில் போர்த்தி கொண்டிருக்க முடியாது, ஏசி ரூம்களில் நீ தூங்க முடியாது, ஓய்வெடுக்க முடியாது, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று நிம்மதியாக பண்ணாக ஜொலி எடுக்க முடியாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நன்மையை ஏவு, தீமையை தடு. அதில் உனக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு நீ பொறுமையாக இரு. நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் உன்னை விமர்சிக்கின்றவர்கள் அதிகரிப்பார்கள், உன்னை தூற்றுவார்கள், உன்னை அடிப்பார்கள், உதைப்பார்கள், குடும்பத்தை விட்டும் விலக்கி வைப்பார்கள், ஒதுக்கி வைப்பார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள், உன்னை கண்ட இடத்தில் உன்னை வசைபாடுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், உன்னை நக்கல் அடிப்பார்கள். எதையும் நீ பொருட்படுத்தி விடாதே. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு என்ன நேர்ந்தாலும் நீ பொறுமையாக இரு. நன்மை ஏவுகின்ற
தீமையை தடுக்கின்ற பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னதலிக மின் அஸ்மில் உமூர், இது காரியங்களில் மிக உறுதியானது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அப்பொழுது பிரச்சனை வருகிறதா? பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்ப்பவர்கள் அதிகரிப்பார்களாம், எங்களை தூற்றுகின்றவர்கள் அதிகரிப்பார்களா, எம்மை ஒதுக்கி வைக்கின்றவர்கள் அதிகரிப்பார்களாம். எதையும் பொருட்படுத்தக்கூடாது. இந்த உலகில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. தவறை கண்டுவிட்டோம், தட்டி கேட்காது விட்டால், தவறை கண்டுவிட்டோம், சுட்டி காட்டாது விட்டால், அதற்கு அடுத்த கணம் மரணம் வந்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தப்பிக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? நாம் ஒரு தவறை காண்கிற பொழுது அதை தட்டி கேட்டால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தவறு ஒரு இடத்தில் ஒரு பிழை நடந்து விட்டது என்றால் அந்த பிழையை நாம் சுட்டி காட்டுவதற்கு ஒரு முறை சொன்னால் போதும். ஏன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பானே? ஏன் அடிக்கடி சொல்ல வேண்டும்? ஏன் அவர்களை இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? ஒரு முறை சொல்லி பார்த்தோம், கேட்காட்டி நம்ம விட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. அவன் தான் கேட்காத ஜென்மம், திருந்தாத ஜென்மம் என்று சொல்லிவிட்டு நாம் இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அவன் சொல்லி சொல்லி பார்த்தா அவன் கேட்கிற மாதிரி இல்லை, அவன் கேட்கிறதும் இல்லை, அவன் திருந்தாத ஜென்மம் என்று விட்டு விடுகிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தரவில்லை. சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு தருணத்தில் இறைவன் அவனை மாற்றி விடுவான். ஏதோ ஒரு தருணத்தில் இறைவன் அவனை மாற்றி விடுவான். பெரும் பெரும் மாற்றங்கள், பெரும் பெரும் அத்தாட்சிகளை கொண்டு வந்து, பெரும் பெரும் மிக முக்கியமான காட்சிகளை கொண்டு வந்து அவனை திருத்தலாம் என்று நினைக்காதீர்கள். மிகப்பெரிய மேடைகள் போட்டுக்கொண்டு இஜ்திமாக்களை நடத்தி கொண்டிருந்தால்தான் மக்கள் திருந்துவார்கள் என்று நினைக்காதீர்கள். ஒருவர் கவலையோடு இருக்கிற நேரம், ஒருவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒவ்வொருடைய மனோநிலையும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நாம் சில நேரங்களில் சொல்லுகின்ற பொழுது அது உள்வாங்கிக் கொள்ளாது. சில மனோநிலைகளில் இருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது அவன் ஏற்றுக்கொள்வான். சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் பலரை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். எப்பொழுது தெரியுமா? மௌத்தாகின்ற கட்டத்தில், சக்கராத்துடைய வேலையில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் பலரை இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. சாகிற கட்டத்திலே நாம் போய் சொல்லிக் கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுக்கவில்லை. சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மரண தருவாயில் இருக்கிற நேரம் கூட ஒரு சிறுவனுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டினார்களா இல்லையா? அவன் மரண படுக்கையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லு என்று அந்த சிறுவனிடத்திலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவன் என்ன செய்தான்? தன்னுடைய தந்தையை தான் பார்த்தார். அந்த மனோநிலை எப்படி பாருங்கள்! அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து நின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சொல்லி பார்த்தும் கேட்காமல் இருந்தவர்கள். அந்த இருவருடைய மனோநிலையும் எப்படி இருந்தது? தன் மகன் பிரிந்து போகிறார். தன் பெற்றோர் பாப்பா பார்க்கிறார், தன் மகனுடைய இறுதி தருவாயாக இருக்கிறது. மகன் பார்க்கிறார், நான் மரணித்து விட போகிறேன். இதோ முஹம்மது சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்வது? மனோநிலை வித்தியாசமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிற நேரம் முஹம்மது சொன்னதை காதில் எடுக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை காதில் எடுக்காதவர்கள், மரண தருவாயில் இருக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன நேரம் அந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்தார். தந்தை என்ன சொன்னார்? அத்தி அபுல் காசிம். அப்பொழுது கூட முஹம்மதுக்கு ரசூலுல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லை, அபுல் காசிமுக்கு கட்டுப்படு என்றார். அன்புள்ள சோதர் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார், சொர்க்கம் நுழைந்தார். அன்புள்ள சோதர்களே, நன்மையை வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அவனை மாற்றிவிடும். அது ஏதோ ஒரு மனோநிலையில் அவன் இருக்கிற நேரம் அதை அவன் உள்வாங்கி விடுவான். ஆக அன்புள்ள சோதர்களும் நன்மையை ஏவிக்கொண்டிருக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். பாருங்கள், ஹுதைபா அதாவது அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை பார்க்கிறோம். அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு முறை சொல்லிவிட்டு இருந்து விடவில்லை. அவர் எப்படி எங்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற பகுதியை சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், நன்மையை ஏவுதல் என்பது எல்லாத்தையும் இருக்குது, தீமையை தடுக்கிறதுல தான் பிரச்சனை.
தீமையை தடுத்தால் தான் பிரச்சனை வரும், பிளவுகள் வரும் என்கிறதற்காக வேண்டி தீமையை தடுப்பதில்லை. நம்முடைய நண்பர் வட்டாரத்துக்குள் இருப்பார்கள், வாயில தூள் போடுகின்றவன் இருப்பார்கள், கண்டுகொள்வதில்லை. சிகரெட் குடிப்பவர்கள் இருப்பார்கள், கண்டுகொள்வதில்லை. தண்ணி அடிப்பவர்கள் இருப்பார்கள், கண்டுகொள்வதில்லை. எல்லா வகையான அனாச்சாரங்களும் அநியாயங்களும் அந்நிய பெண்களோடு தொடர்புகளும் விபச்சாரங்களும் எல்லாமே தெரிந்திருந்தும் நம்முடைய நண்பர் வட்டாரத்துக்குள் இருக்கிற பொழுது கண்டுகொள்ளாது விட்டால் இவனிடத்தில் ஈமான் இல்லை, இவன் இறைவனுக்கு இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடப்பவன். இவன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அவனிடத்தில் பிறை நடக்கிற பொழுது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் அதாவது பாதையிலே நின்று கொண்டு கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா தக்திப் ஃபஇன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கதிப். அல்லாஹ்வுடைய தூதர் கற்களை சுண்டி விளையாடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இன்னஹு லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லா யுசாது பிஹி ஸைதுன். அது எந்த ஒரு வேட்டையும் அந்த கற்களை சுண்டி விளையாடுவதனால் அதை உனக்கு அது எந்த பயனும் இல்லை. உன்னால் அதை ஒரு வேட்டைக்கு கூட அதை பயன்படுத்த முடியாது. வலா யுங்கா பிஹில் அதுவ். ஒரு எதிரியை கூட அதனால் உன்னால் தாக்க முடியாது. வலாகின்னஹா கத் தக்ஸிரு ஸின்ன வ தஃகவுல் ஐன். உன்னுடைய பற்களை உடைத்து விடும் அல்லது உன் கண்ணை பாதித்து விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கற்களை சுண்டி விடாதே என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விடுகிறார்கள். பிறகும் ஒரு தடவை அதே மனிதரை பார்க்கிறார், அதே போன்று கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? நாம் எப்படி முடிவெடுத்திருப்போம்? சொல்லி பார்த்தோம், கேட்கிறதில்லை. சொல்லி இவன் திருந்தாத ஜென்மம் என்று அவனோடு சேர்ந்து சாப்பிடுகிறோம், அவனோடு சேர்ந்து தோழமை, அவனோடு சேர்ந்து போகாத பயணங்கள் இல்லை, அவனோடு சேர்ந்து செய்யாத காரியங்கள் இல்லை, அவனோட எல்லா விசேஷத்துக்கும் அவனோடையே இருக்கிறோம் என்றால் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு செய்கின்ற வழிமுறையை பாருங்கள். சொல்லி பார்த்தார்கள், கேட்கவில்லை. உடனே இன்னொரு தடவையும் அவர் அதே கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா உகல்லிமுக கதா வ கதா. நான் உன்னோடு இதுக்கு பிறகு பேசவே மாட்டேன், இவ்வளவு காலம் பேசவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உனக்கு சொன்னேன், உஹத்திஸுக அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு நஹா அனில் கதிப். அல்லாஹ்வுடைய தூதர் கற்களை சுண்டி விளையாடுவதை தடுத்திருக்கிறார்கள் என்று நான் உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லியும் நீ அதை பொருட்படுத்தவில்லை, கணக்கில் எடுக்கவில்லை. அதனால் நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உறவையே துண்டித்து விட்டு போனார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களும், அப்படியானால் நமது நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? பாவத்தை தட்டி கேட்கின்ற விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அவர்களோட எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது திருத்துவதற்கு அழகான வழிகாட்டல். நம்ம பிழை செய்கின்றவனோடு கண்டும் காணாதது போன்று அவனுக்கு சொல்லி பார்த்தோம், கேட்பதில்லை. இருந்தாலும் அவன் என்னுடைய நட்பு வட்டாரத்தில், இருந்தாலும் அவன் என்னுடைய திருமண வீட்டில், இருந்தாலும் அவன் என்னுடைய பயணங்களில், இருந்தாலும் அவன் எல்லா விஷயங்களும் என்னோடு என்றால் இவனை திருத்துவதற்கு நாம் முடிவெடுக்கவில்லை. உண்மையில் நாம் அவன் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனது நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவன் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீ கடினமான முடிவு எடுக்க வேண்டும். என்றால் அவன் திருந்தி வரணும், அவன் திருந்தி வர வேண்டும் என்பதற்கு நாம் உறுதியான முடிவெடுக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த முடிவை பாருங்கள். இனிமேல் உன்னோடு பேச மாட்டேன், ரசூலுல்லாஹ் தடுத்திருந்து நீ செய்தாய் என்று சொல்லிவிட்டு உறவையே துண்டித்து விட்டு போனார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களும், அப்படியானால் தீமையை தடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரம் சகோதரர்களும், நாம் இன்னொரு நிலை தான் நம்முடைய, அதாவது தீமையை தடுக்கிற பொழுது அதை ஒரு முறை சொன்னால் போதும், அது எதற்காக வேண்டி நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்று நம்ம கேள்வி கேட்போம். நமக்குள்ள அந்த கேள்வி வரும். ஆனால் அதாவது ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நிலையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நாம் தவறுகள் நடக்கிற பொழுது சொல்லி பார்த்தோம், கேட்பதில்லை. இருந்தால் மறையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவானே, ஏன் அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்று நாம் கணக்கில் எடுக்காது விட்டால் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கிற நேரம் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நன்மையை குறித்து கேட்பார்களாம். ஆனால் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தீமையை பற்றித்தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? தீமை உருவாகிவிட்டால், தீமை அதிகரித்து விட்டால் அது என்னில் தாக்கம் செலுத்திவிடும்.
என்று நான் பயந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் எது பிழை, எது தவறு, எது கெடுதியான விடயங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தீமையை தடுக்காது விட்டால் அது சமூகத்தில் அதிகரித்துவிடும். பிதுஅத்துக்களை தட்டி கேட்காது விட்டால் அது சமூகத்தில் மார்க்கமயமாக்கப்பட்டுவிடும். மார்க்கத்தில் உள்ள காரியமாக மக்கள் பார்த்து விடுவார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதோ ஒரு சில விடயங்களை தெரிந்து கொண்டு இது பிதுஅத், இது சுன்னா என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த பிதுஅத்துக்களை தட்டி கேட்காது விட்டால், இந்த பிதுஅத்துக்கு எதிராக பேசாது விட்டால், நம்முடைய சந்ததிகள், எம்மை பின்பற்றி வருகின்ற அவர்கள், என்ற வாப்பா இங்கே போனார், இந்த இடத்தில் இந்த பிழை நடந்தது, ஆனால் கண்டுகொள்ளவில்லை, அப்போ இது மார்க்கமாகத்தான் இருக்கும் என்ற மனோநிலையிலேயே அந்த சந்ததிகள் வளர்ந்து விடுவார்கள். அப்போ சமூகத்தில் பிழைகள் அதிகரித்து விட்டால், பிதுஅத்துக்கள் அதிகரித்து விட்டால், அது அந்த சமூகத்தில் இருக்கிற நல்லவர்கள் மீதும் தாக்கம் ஏற்பட்டுவிடும், நல்லவர்களையும் அது தாக்கிவிடும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கப்பலிலே பயணிக்கின்ற அந்த செய்தியை சொன்னார்களே, தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 2 மாடி கப்பல், தண்ணீர் தேவைப்படுகிறது, கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள் மேல்தளத்துக்கு சென்று தான் தண்ணீர் எடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கிற நேரம் மேல்தளத்துக்கு போய் வரது சிரமமாக இருக்கிறது என்று கருதி கீழால ஒரு ஓட்டை போட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கொள்வோம் என்று கப்பலில் பயணிக்கிறவர்கள் முடிவெடுத்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள், அதை அவர்கள் தடுக்காது விட்டால் மொத்தமாக சேர்ந்து தான் தாழுவீர்கள், மொத்தமாக சேர்ந்துதான் அழிந்து போவீர்கள். அப்படி என்றால் சகோதரர்களே, தவறை தட்டி கேட்க வேண்டும், இல்லாது விட்டால் அந்த தவறில் அந்த சமூகமே சின்னாபின்னமாகிவிடும். அந்த தவறில் அந்த சமூகம் பங்கெடுத்து விடுவார்கள். நாளை மறுமையில் அவர்களுக்கு விமோசனம் கிடைக்காது. அதே நேரம் பாருங்கள், ஒரு தடவை சொன்னால் போதும் என்று விட்டுவிட்டால் அந்த கப்பலுடைய நிலை என்ன, கப்பல் பயணிகளுடைய நிலை என்ன, அடைய ஓட்ட போடாத நம்ம தாண்டுவோம் என்று ஒரு முறை சொல்லியும் கேட்கல, சொல்லி சொல்லி கேட்காத ஜென்மம் என்று விட்டு விட்டு போனால் அந்த கப்பலில் நாமும் சேர்ந்துதான் மண்ணா போய்விடுவோம், நாமும் சேர்ந்துதான் நீரிலே மூழ்கி விடுவோம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான உதாரணம் சொன்னார்கள். ஒரு முறை சொல்லிட்டு நின்றா கப்பலில் பயணிக்கிறவங்க தான், ஒரு முறை சொல்லிவிட்டு நின்றால் கப்பலில் பயணிக்கிறவங்க ஒரு முறை சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே தாண்டு போய் விடுவார்கள். அதனால் ஒரு முறை சொல்லுவதல்ல, காண்கிற நேரமெல்லாம், ஞாபகம் வருகிற நேரமெல்லாம், எப்பொழுதெல்லாம் தவறுகளை காண்கிறீர்களோ அப்போவெல்லாம் அதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான உபதேசமாக சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களும், தீமையை தடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா தீமையை தடுக்காது விட்டால் அவர்களை சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஒரு பிழையை காண்கிறோம், பிதஅத் நடக்கிறது, மது போதைகள் பாவனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, விபச்சாரம் அதிகரிக்கிறது, நம்ம நண்பர் வட்டாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்நிய பெண்களோடு தொடர்பாக இருக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கிறோம், தெரிந்தும் காணாதது போன்று இருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு ஒரு முசீபத் என்ன தெரியுமா, இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கு மறு வடிவம் எடுத்திருக்கிறது என்றால், இன்றைக்கு வகுப்பு நண்பர்கள் ஒரே வகுப்பில் படைச்ச ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு குதூகலமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்கள் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தை கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணோடு அதாவது இந்த தொடர்புகள் என்பது விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய காரியங்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தவறுகளை கண்டும் காணாதது போன்றிருந்தால் அவர்களை இறைவன் சபிக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் இறைவனை நிராகரித்தவர்கள் அத்தகையவர்களை சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவுகளால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். தாலிக பிமா அஸவ் வகானு யஅ்ததுன், அவர்கள் மாறு செய்ததினாலும் வரம்பு மீறி நடந்ததினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு காரணத்தை சொல்கிறார். என்ன தெரியுமா, கானூ, அவர்கள் இருந்தார்கள், லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவங்க செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் தடுத்து கொள்ளாமல் வாழ்ந்ததனால், தீமையை
ஒருவருக்கொருவர் தடுக்காமல் வாழ்ந்ததனால் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, தீமையை தடுக்காது விட்டால் இறைவன் அவர்களை சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் ஒரு நபித்தோழர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய காலத்திலே நபிகளார் மரணித்ததற்கு பின்னால் மர்வான் என்கிற ஒரு ஆட்சியாளர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் நபி வழியில் இருக்கின்ற ஒன்று வேறு வடிவமாக மாற்றம் பெறுகிறது. அதாவது பெருநாளுடைய தினத்தில் தொழுது விட்டுத்தான் ஹுத்துபா நடத்த வேண்டும், ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்துபாவை நடத்தி விட்டுத்தான் தொழுகை நடத்த வேண்டும். அப்போ இதுக்கு மாற்றமாக பெருநாளுடைய தொழுகை என்பது முதலில் தொழுகை நடத்த வேண்டும், அடுத்தது தான் ஹுத்துபா நடத்த வேண்டும். இந்த மர்வான் என்கிற ஆட்சியாளர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதை அப்படியே மாற்றுகிறார், ஜும்மாவுடைய தொழுகை போன்று அவர் மாற்றி விடுகிறார். அந்த நேரத்தில் அந்த சபையிலிருந்து ஒரு மனிதர் எழும்பி சொல்லுகிறார், அஸ்ஸலாத்து கப்லல் ஹுத்துபா, தொழுகைக்கு அதாவது ஹுத்துபாவுக்கு முன்னால் தான் தொழுகை. அதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் வழிகாட்டிய முறை என்று ஒரு மனிதர் எழும்பி மர்வானுக்கு எதிராக பேசுகிறார். அப்போ அவர் ஒரு ஆட்சியாளர், அவருக்கு எதிராக பேசுகிற நேரம் அந்த மர்வான் சொல்லுகிறார், அது துரிக்கமாக உணாலிக்க, அதெல்லாம் இப்போ கடந்து விட்டது, அந்த வழிமுறையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சில அறிவிப்புகளில் மக்கள் தொழுது விட்டால் கலைந்து சென்று விடுகிறார்கள், உரைக்கு நிற்பதில்லை, பயானுக்கு நிற்பதில்லை, அதனால் நான் பயான் பண்ணிட்டு தொழுகை நடத்துகிறேன் என்ற வார்த்தையை மர்வான் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த மனிதர் சொல்லுகிறார், அஸ்ஸலாத்து கப்லல் ஹுத்துபா, ஹுத்துபாவுக்கு முன்னால் தொழுகை நடத்தணும் பெருநாளுக்கு, இதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல் என்று ஆட்சியாளருக்கு எதிராக பேசுகிறார். அப்போ சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கின்றவரை அங்கு அவர் தட்டி கேட்கிறார். ஆட்சியாளர் என்று பார்க்கவில்லை, யார் எவர் பட்டம் பதவி பார்க்கவில்லை, சுன்னாவுக்கு முரணாக நடந்தால் நாம் தட்டி கேட்போம் என்ற உறுதியில் அவர் இருக்கிறார். அதற்கு பின்னால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்த அந்த கடமையை நிறைவேற்றி விட்டார், தீமையை கண்டால் தடுக்க வேண்டும் என்ற கடமையை இவர் செய்துவிட்டார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகய்யிர் பியதிஹி, யார் ஒரு தவறை காண்கிறாரோ அவர் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும், ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அது கரத்தால் தடுக்க முடியாதாம், நாவினால் பிரச்சாரம் செய்யட்டும், அதற்கு எதிராக அவர் பேசட்டும், ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, முடியாது விட்டால் வாயால கூட பேச முடியாது விட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வதாலிக அல்லாஹுல் ஈமான், அதுதான் ஈமானின் மிக பலவீனமான நிலை, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்போ நம்ம இந்த செய்தியை தெரிந்து வைத்திருக்கிறோம், எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் தெரியுமா? ஒரு பிழையை கண்டால் சொல்லி பார்த்திருக்கிறோம், தட்டி கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் விடுவதில்லை. நம்ம எப்படி உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குறது என்றால், அங்கே பிழை நடக்கும், அப்படியே இவர் அந்த சபையில் நம்ம வெறுத்தது போன்று ஒதுங்கி கொண்டிருப்பார். இல்லை, அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு என்ன சொன்னார், எப்படி செய்தார்கள்? உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவதென்றால் அந்த இடத்துக்கே போகக்கூடாது, அவனோட தொடர்பே இருக்கக்கூடாது, பிழை செய்கிறானா அவனுடைய தொடர்பையே துண்டித்து விட வேண்டும். இது உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது என்பது. நம்ம என்ன செய்கிறேன்டா, செய்கிறதெல்லாம் செய்யுங்க, நான் அதில் கையேற்ற மாட்டேன். கூட்டு துவா ஓதுகிறார்களாம், மையவாடிக்கு போனால் அங்கே துவா கேட்குறாங்களாம், நான் கையேந்த மாட்டேன், நான் கையை கீழே தான் வைப்பேன். அப்போ அந்த பிழை நடக்கிற நேரம் நம்ம உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குகிறது அப்படியாகத்தான் நினைக்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய மார்க்கம் கேலி செய்யப்படுகின்ற இடங்களில், மார்க்கம் மறைக்கப்படுகின்ற இடங்களில் பலா தக்கூதுமாகும், அவர்களோடு நீ இருந்து விடாதே, அவங்களோடு நீ உட்கார்ந்து விடாதே. நீ அப்படி இருந்தால் பைன்னவும் இதம் மிஸ்லுக்கும், நீயும் அவங்கள போல ஆள்தான். அந்த பிழை நடக்கிற இடத்தில் நீ இருந்தால் நீயும் அவனை போன்றவன் தான். அப்போ நீ இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான்.
ஆக அன்புள்ள சோதர்களே, நாம் எப்படி என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குறோண்டா, நம்ம வாயையும் கண்ணையும் மூடி தலையை குனிச்சிட்டு இருந்தால் தான் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குறதாக நம்ம நினைக்கிறோம். இல்லை, இது மிகவும் பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் தான் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு போகக்கூடாது. இன்னொரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாமின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தி கப்லி, அல்லாஹு தஆலா எனக்கு முன்னால் எந்த ஒரு நபியையும் அனுப்பவில்லை, இல்லா கான லஹு மின் உம்மத்தி ஹவாரியூன வ அஸ்ஹாபுன், அவர்களுக்கு ஹவாரியூன்கள் என்று சொல்லக்கூடிய உற்ற நண்பர்கள் அல்லது அஸ்ஹாபுகள் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர்கள் இல்லாமல் எந்த ஒரு நபியையும் அல்லாஹு தஆலா அனுப்பவில்லை. நபிமார்களுக்கு ஒன்று ஹவாரியூன்கள் இருப்பார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள், தோழர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் யஹுதூன பிசுன்னத்திஹி வ யக்ததூன பிஅம்ரிஹி, அந்த நபியோடு இருக்கிற அந்த தோழர்கள் நபிகளாருடைய சுன்னாவை எடுத்து நடப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று நடப்பார்கள். சும்ம இன்னஹா தஹ்லுபு மின் பாதிஹிம் குலூபுன், அவர்களுக்கு பின்னால் சில வழித்தோன்றர்கள் வந்தார்கள், யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவைகளை மக்களுக்கு சொன்னார்கள், வயஃபலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு அந்த நபி கட்டளையிடப்படாதது, நபியால் கட்டளையிடப்படாததை அவர்கள் செய்தார்கள். ஃபமன் ஜாஹதஹும், யார் அவர்களோடு பியதிஹி கரத்தால் போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவன் தான் மூமின். நபி சுன்னத்தை காட்டினார், இதுதான் நபி வழி என்று காட்டிவிட்டார். அதுக்கு பின்னால தோன்றிய வழித்தோன்றர்கள் மார்க்கத்தில் இல்லாதவைகளை உருவாக்கி விட்டார்கள். இப்படியான காட்சியை யார் காண்கிறாரோ, யார் இப்படியான செய்தி நபி வழிக்கு முரணாக நடக்கின்ற காட்சியை காண்கிறாரோ, அதை யார் தடுக்கிறாரோ ஃபஹுவ மூமின், அவன்தான் மூமின். தடுக்காது விட்டால் அவன் மூமின் அல்ல, தடுக்காது விட்டால் அவன் மூமின் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, யார் நாவினால் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறாரோ ஃபஹுவ மூமின், எதிர்த்து பேசுகிறானோ, பிழை நடக்கிறதாம், மார்க்கத்திற்கு முரணாக சுன்னாவுக்கு முரணாக நடக்கிறதாம், அதை எதிர்த்து பேசுகிறானோ ஃபஹுவ மூமின், அவன் மூமின் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பிறகு சொன்னார்கள், வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தால் போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், வலைஸ வராஅ ذلك மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், கடுகின் வித்தளவு கூட அதுக்கு பின்னால ஈமான் இல்லை என்றார்கள். அந்த இடத்தில் நின்று கொண்டு உள்ளத்தாலும் வெறுத்து ஒதுங்காமல் அந்த சபையை விட்டும் கலைந்து சென்று விடாமல் அங்கேயே இருந்து தலையை குளித்து கொண்டிருந்தால் அதுக்கு பின்னால் ஒரு படித்தரம் ஈமானுக்கு இல்லை என்றார்கள். உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கென்றால் அந்த இடத்தை விட்டும் சென்று விட வேண்டும். அங்கு அமர்ந்திருந்தால் அப்படி ஒரு ஈமான் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கடுகளவும் அவனுக்கு ஈமான் இல்லை, அப்படி ஒரு படித்தரவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களே, தீமையை தடுப்பது மிக முக்கியமான பணி, மது போதைக்கு எதிராக பேசுவது மிக முக்கியமான பணி, பாவங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு எதிராக பேசுவது மிக முக்கியமான பணி, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு எதிராக பேசுவது மிக முக்கியமான பணி, பாவத்திற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை புரிந்து கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். தீமையை தடுப்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த சமூகத்திலே, இந்த மனித சமூகத்திலேயே சிறந்த சமூகத்தார் யார் என்று இறைவன் சான்று பகிர்கிறான் என்றால் இந்த இறுதி சமூகத்தை தான். அவர்களிடத்தில் இறைவன் கொடுத்த பணிதான் இந்த நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்கின்ற மிக முக்கியமான பணி. பாவங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு எதிராக நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், எதிர்த்து பேச வேண்டும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். ஆனால் சில பொழுதுகளில் நாம் மார்க்கத்திற்கு முரணாக நடக்குகிற பொழுது மௌனமாக இருந்து விடுகிறோம். அதிலே மிக முக்கியமான தருணங்கள் தான் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நாம் சில நேரங்களில் தவறுகளை தட்டி கேட்கிறோம். நாம் நமக்கு பாதிப்பில்லாத இடமாக இருந்தால்,
நமக்கு பிரச்சனை வராத இடமாக இருந்தால் அங்கு பிழையை தட்டி கேட்கிறோம். அதே நேரம் நாம் கவலையோடு இருக்கின்றோம் என்றால் இப்படியான நிலைகளில் நாம் தவறை தட்டி கேட்பதிலிருந்து நாம் விலகி வாழ்கிறோம். உதாரணமாக ஜனாசா வீடுகள் என்கிறது மிக முக்கியமான ஒரு உதாரணம். அந்த ஜனாசா வீடுகளில் அதிகமான பித்அத்துக்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகமான பித்அத்துக்கள் ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஜனாசா வீட்டிலே அந்த ஜனாசாவை முன்னால் வைத்துக்கொண்டு அங்கு ஒரு கூட்டு துவா ஓதுவார்கள். கடந்த காலங்கள் எல்லாம் குல்சூராக்களை ஓதினார்கள், யாசினை ஓதினார்கள், கபரடியிலே கொண்டு போய் யாசினை ஓதினார்கள். அதே போன்று கபரடியிலே துவா கேட்டார்கள், கூட்டு துவாவை கேட்டார்கள். தனித்தனியாக கேட்க நபிகளார் காட்டி தந்திருக்க இவர்கள் புதிதாக உருவாக்கி கொண்டு கூட்டாக துவா கேட்க ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் செல்கின்ற நடைமுறை. அப்போ ஜனாசா வீடுகளில் அதிகமான பித்அத்துக்கள் நடக்கிறது. இது ஒரு கொள்கைவாதியாக மார்க்கம் தெரிந்தவர்களாக நாம் இருந்தால் அந்த கவலையோடு இருக்கிற நேரத்தில் அதை தட்டி கேட்பதற்கு நாம் கவலையோடு இருப்பதனால் முன் வருவதில்லை. அதே நேரம் மற்றவர்கள் கூட ஜனாசா வீட்டு மையத்து வீட்டில் போய் நம்ம தட்டி கேட்டு அதுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குறதா, அதுக்குள்ளே நம்ம அதை பற்றி போய் சொன்னால் அதுக்குள்ளே பிரச்சனை வர. ஏற்கனவே அந்த குடும்பம் பெரிய கவலையில் இருக்குது, அவங்களுக்குள்ளே நம்ம போய் சத்தியத்தை எடுத்து சொல்ல போய் அந்த பிள்ளையை தட்டி கேட்க போய் அங்கே பிரச்சனை வந்தால் அந்த காரணங்களுக்காக வேண்டி நாம் தவறுகளை தட்டி கேட்பதிலிருந்து விலகிறோம். அன்புள்ள சோதர்களே, ஈமான் இல்லாதவர்கள் தான் இந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஈமான் இருந்தால் பிழை நடக்கிறதாம், ஒன்று அந்த இடத்தில் இருந்து சென்று விட வேண்டும், அந்த இடத்தில் இருப்பதாக இருந்தால் தட்டி கேட்க வேண்டும், அந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா திருமறையிலே நபிகளார் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மிக பயங்கரம், அதாவது ஆழ்ந்த கவலையில் இருந்தார்கள். தன்னுடைய 18 மாத குழந்தை, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை, 1.5 வயது குழந்தை. அப்படி என்றால் நானும் நீங்களும் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள், பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்றவர்கள். 18 மாதங்கள் 1.5 வயசு என்றால் அந்த பிள்ளை எப்படி ஓடியாடி திருகின்ற பருவம், எப்படி உம்மா வாப்பா என்று சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற உபயோகிக்கின்ற வார்த்தைகளை பேசுகின்ற பருவம். மிகவும் நாம் அவனுடைய பேச்சிலும் சிரிப்பிலும் கூத்திலும் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எம்மையே நாம் மறந்து மெய் மறந்து சிரித்து கொண்டிருக்கிற ஒரு பருவம் அந்த பருவம். அன்புள்ள சோதரர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் 18 மாத குழந்தை மரணிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் அல்ல, கடுமையான பாசம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். அது தன் பிள்ளைக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுகின்றவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் இரக்கம் காட்டக்கூடியவர். இந்த முழு உம்மத்திற்கும், இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும், நபியுடைய உம்மத்திற்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனையை நாளை இந்த உலகில் பல கஷ்டங்கள் வந்தும், பல இன்னல்கள் வந்தும், பல துன்பங்கள் வந்தும் அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தாமல் நாளை மறுமையில் என்ற உம்மத்திற்காக நான் கேட்க வேண்டும், என்ற உம்மத்து நாளை மறுமையில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ற உம்மத்திற்காக வேண்டி நான் துஆ கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகில் பல கஷ்டங்களை சுமந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதிக இரக்கம் கொண்டவர்கள். தன்னுடைய 18 மாத குழந்தையை கையிலே ஏந்துகிறார்கள் ஜனாசாவாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மக்கள் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அன்றைய நேரம் பார்த்து, அந்த நேரம் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தையை கையில ஏந்தி கொண்டிருக்கிற அந்த நேரம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. மக்கள் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள், சஹாபாக்களும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த சூரிய கிரகணம் இதோ இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையுடைய மரணத்திற்காகத்தான் இந்த சந்திரன் கவலை தெரிவிக்கிறது. நானும் நீங்களும் அப்படித்தானே? மழை பெய்து விட்டால் ஜனாசா விழுந்திருக்கிறது, மழை பெய்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிறது, வானம் கூட பொறுக்கவில்லை, கண்ணீர் வடிக்கிறது என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதே போன்று அந்த சமூகமும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குழந்தையுடைய மரணத்திற்காக வேண்டி அந்த சூரியன் கவலை தெரிவிக்கிறது, சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு காதுகள் எட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் பேசுகிறார்கள். பேசியவர்கள் யார்? அந்த சமூகம், அந்த நபித்தோழர்கள் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கவலையில் உறைந்து போயிருந்தார்கள். இப்போ சொல்ல தேவையில்லை, பிறகு சொல்லுவோம்.
பிறகு சொல்லுவோம். இப்போ நான் கவலையில் இருக்கிறேன், மையத்தை அடக்கணும், ஏற்கனவே மனைவி இருக்கிறா, அவக்கு முன்னால் புள்ள, அவள் பிள்ளையை பிரிந்த கவலையில் இருக்கிறா, என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத கவலையில் நான் இருக்கிறேன். இப்போ சொல்ல தேவையில்லை, இது ஒரு பிழையான கருத்து தான் பரவுகிறது, இப்போ சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் சுணங்கி சொல்லுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுக்கவில்லை. ஜனாசாவை கையிலே ஏந்தி கொண்டே சொன்னார்கள், மக்களே லா யன்ஹசிபான் இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சிகள். லா யன்ஹசிபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தி. அந்த சூரியனோ சந்திரனோ எவனுடைய வாழ்வுக்காகவும் மரணத்திற்காக வேண்டியும் கிரகணங்கள் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை சுமந்து கொண்டு தவறான கருத்து பரப்பப்படுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், கவலைக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கவலையில் உறைந்து விட்டால் பிழை நடந்தாலும் பிறகு சொல்லுவோம், அல்லது நம்ம கவலையில் இருந்தோம் அது நமக்கு படல, நம்ம அது இப்போ சொல்ல தேவையில்லை பிறகு சொல்லுவோம் என்று ஒதுக்கி பார்க்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்து விடக்கூடாது. பிழையை கண்டால் எந்த இடமாக இருந்தாலும் முதலில் அதை நாம் தட்டி கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி உறுதியுள்ள ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வா அக்கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம்.